அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு மகா சிவராத்திரி அன்று ஏற்படுகின்ற இந்த மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்க பெறுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களின் ஆதரவை கலைத்துறையினர் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் தான தர்மம் செய்யறதுக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் இந்த காலத்தில் தங்களுக்கு தோன்றலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கணுங்க. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதே சமயம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒருவிதமான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போல் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே சிலர் சண்டை போடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கத்தான் செய்யும். வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையுமே கவனமாக செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்க செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் இருப்பை மேலிடத்துல சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம். புதிய யுத்திகளை கையாண்டு அசத்துவீங்க. முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரும். வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது, படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உறவில் பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிதல் அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய காதல் துணைக்கு முன்னுரிமை அப்படி இல்லைன்னா முக்கியத்துவத்தை நீங்கள் அளிப்பீங்க. தங்களுடைய விருப்பம் போல செயல்படக்கூடிய அனுமதி தங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. அதே நேரம் காதல் துணையினுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விருப்பங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள் காரணமாக பணியிடத்தில் போதுமான விடுப்பு கிடைக்கிறதோடு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை தங்களுடைய காதல் துணையை உண்டாக்கி தருவாங்க. அதே நேரம் பயணங்கள் நிறைந்திருக்க இந்த காலகட்டம் உறவுகளுடன் பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வகையிலையும் மற்றொரு புறம் அமைய பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில் காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டு விருந்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். காதல் உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பெற்றோர் உதவியுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. அதாவது தங்களுடைய காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்து காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது. அண்மையில் காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது.
பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க. காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதாவது தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சட்டம், தொழில்நுட்பம், கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க. மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க. தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி தங்களுடைய வணிகத்தில் விரும்பிய லாபத்தை அடைய நீங்கள் கூடுதல் மற்றும் கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சிகள் உண்டாக பெறும். அது சில நேரங்களில் உங்களுக்கு நற்பலன்களையும் தரலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நிர்வகிக்கிற வாழ்க்கை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. ஒரு சகோதரன் அப்படி இல்லைன்னா தங்களினுடைய சகோதரி போன்ற அன்பானவர்களுடன் தங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் ஏதேனும் தவறான புரிதல்கள் தீர்க்கப்பட்டு தங்களுடைய உறவு இயல்பு நிலைக்கு திரும்பவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த நேரம் தங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள்
மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும்.